செய்து கொண்ட ஒரு கணவனும் மனைவியும் அந்த உறவுக்குள் நுழைந்து விட்டார்கள் என்றால் அவர்களில் அதற்குள் இருந்து வெளிவராத அளவுக்கு அவர்கள் உறுதியான ஒரு வாழ்க்கை கட்டமைப்பை அவர்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரிகளே, திருமணத்தை பற்றிய மிக ஆழமான புரிதல் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இங்கு வந்திருப்பது சகோதரிகள், பெண்கள் என்கிற காரணத்தினால் உங்களோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் விடத்திலே தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதே நேரம் நீங்கள் யோசிக்க கூடாது, இதற்கு மறுதலையாக ஆண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இருக்கிறதனால் தானே நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லாமல் எங்களுக்கு மட்டும் சொல்லுவதால் என்ன பயன் என்று நீங்கள் யோசிக்க கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அதை நாங்கள் அவர்களுக்குரிய விஷயங்களை, ஆண்களுக்குரிய விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவதாக இந்த திருமணத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான ஒரு அம்சம், இந்த திருமணம் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இந்த வணக்கத்திற்குள் எப்பொழுது என்னுடைய வழிகாரன் என்னுடைய மாப்பிள்ளையை பிடித்து அவருடைய கரம் பிடித்து இன்னார் என்னுடைய மகளை நான் இத்தனை ரூபாய் மகருக்கு அல்லது இந்த மகருக்கு உங்களை நான் மணமுடித்து தருகிறேன் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தை செய்து அவரும் நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்ட அந்த நேரத்தில் இருந்து நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அல்லது அந்த திருமண உறவை முறித்துக் கொள்ளுகின்ற வரைக்கும் நீங்கள் வணக்கத்தில் இருக்கிறீர்கள், இபாதத்தில் இருக்கிறீர்கள். ஒரு தொழுகையை போல, ஒரு நோன்பை போல, ஒரு திக்ரை போல, ஒரு சலாவாத்தை போல, இப்படி என்னென்ன வணக்கங்கள் இருக்கின்றனோ அந்த வணக்கங்களின் ஒரு வடிவமாக இஸ்லாம் இந்த நிக்காஹை அறிமுகம் செய்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் அந்நிகாஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு சுன்னத்தான வணக்கம் இந்த வணக்கம். எனவே நான் அன்று திருமண ஒப்பந்தத்தை செய்து கொண்ட அந்த நேரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய ஒரு வணக்கத்தில் நான் இணைந்திருக்கிறேன். நான் தொழுகையில் தக்பீர் கட்டினால் எப்படி என்னுடைய தொழுகை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய முறை பிரகாரம் இருக்க வேண்டும் என்பதில் கூடிய கரிசனை செலுத்துகிறேனோ என்று நான் திருமண ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்கிறேனோ அந்த நேரத்தில் இருந்து திருமணம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறைக்குள் நின்று நான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் உறுதியெடுக்க வேண்டும். அந்த உறுதிதான் அன்புக்குரிய சகோதரிகளே வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியாக மாறக்கூடிய உறுதி. எனவே அந்த உறுதியை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அதே நேரம் இந்த திருமணம் குறித்த ஒரு சில அம்சங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அன்புக்குரிய சகோதரிகளே, திருமண உறவு என்பது இந்த உலகத்தில் என்னுடைய கணவன் என்னுடைய மனதை நோகடிக்காத அல்லது எனக்கு முரண்படாத, எனக்கு என்னை முழுமையாக ஆதரிக்கிற, சந்தோஷம் மட்டுமே நிலைக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அதை நீங்கள் சுவர்க்கத்தில் மட்டும்தான் தேட முடியும். சுவர்க்கத்தில் மட்டும்தான் தேட முடியும். இந்த உலகத்தில் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேட முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய மிக பெரும் தலைவராக அல்லாஹ்வுடைய வஹி மூலம் பயிற்றுவிக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஆத்மாக்களிலெல்லாம் பரிசுத்தமானவராக அர்ஷுடைய ரஹ்மானே இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சான்றிதழ் கொடுத்த என்னுடையதும் உங்களுடையதும் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிமாருக்கும் மத்தியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முரண்பாடுகள் வந்திருக்கின்றன. அவர்களுடைய ரோஷத்தை தூண்டக்கூடிய காரியங்களில் ரசூலுல்லாஹ் ஈடுபடுகிற பொழுது முரண்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் இருந்த 9 மனைவிமாரோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாமல், உங்களோடு நான் பேசவே மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு ஒரு மாத காலம் பள்ளியிலே வந்து தங்கினார்கள் ரசூலுல்லாஹ். மனைவிமார்கள் யாருடைய வீட்டுக்கும் ரசூலுல்லாஹ் போகவில்லை. அப்படி என்றால் என்னுடைய கணவன் ரசூலுல்லாஹ்வை விட சிறந்தவனும் அல்ல, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரை விட சிறந்த பெண்ணும் அல்ல. அப்படி ஒரு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரு கணவனை நான் முடிக்கவும் இல்லை. முரண்பாடுகள் சகஜமானவை என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுதுதான் அன்புக்குரிய சகோதரிகளே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நாம் நிலையாக வைத்திருக்க முடியும். எல்லோரும் நாம் தேடுவது என்ன? வாழ்க்கையில் கவலை இல்லாத, என்னை முழுமையாக பேணக்கூடிய, என்னுடைய உணர்வுகளை முழுமையாக மதிக்கக்கூடிய, என்னை எந்த சந்தர்ப்பத்திலும் சீண்டி பார்த்து விடாத, என்னுடைய உணர்வுகளை காயப்படுத்தி விடாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இருக்கிறது அது.
ஆனால் அது முழுமையாக கிடைக்க மாட்டாது. அப்படி கிடைத்து விட்டாலும் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க மாட்டாது. ஊடல்கள் இல்லாத, கணவன் மனைவிக்கான சின்ன சின்ன கோபங்கள் இல்லாத, சின்ன சின்ன ரோஷங்கள் இல்லாத, கணவனுடைய அன்பை பரிசீலிக்கிற உணர்வு இல்லாத வாழ்க்கையால் இந்த உலகத்தில் நிலையான நிம்மதி இருக்க முடியாது, சந்தோஷம் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ் அவர் ஒரு மனிதர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருந்தார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, இந்த திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு என்பது முரண்பாடுகள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நானும் நீங்களும் நகரப்போகிறோம் என்றால் அது நிச்சயமாக இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமாருக்கே அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு அது கிடைக்குமா? ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், ஒரு மனிதர் வந்து அடிக்கடி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தன்னுடைய மனைவியை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு தலாக் சொல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் பள்ளிவாசலிலே இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு போனதற்கு பிறகு வீட்டுக்கு போகிறார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், நீங்கள் என்னோடு முழு திருப்தியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? 100% என்னுடைய விஷயத்தில் எல்லாவற்றிலும் திருப்திப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்ட நேரம் பக்கத்திலே அந்த மனிதர் இருப்பதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி சொல்கிறார், அமீருல் முஃமினீனே, இதைவிட வேற ஏதாவது என்னிடத்தில் கேட்கலாமே, இதை தவிர வேற ஏதாவது என்னிடத்தில் கேட்கலாமே என்று சொல்லுகிறார். ஓம் என்று சொல்லவில்லை. அமீருல் முஃமினீன், சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபியின், ஷைத்தான் அவருடைய வழியில் வரமாட்டான் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, நீதத்தால் இந்த உலகத்தை நிரப்பிய மிக சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாற்று மத அறிஞர்கள் கூட இந்த உலகத்தில் நிம்மதியும் அமைதியும் வர வேண்டுமாக இருந்தால் உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று எழுதுகிற அளவுக்கு, பேசுகிற அளவுக்கு மிக நியாயமான நீதியான ஒரு ஆட்சியை செய்த ஒரு தலைவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மனைவியை கூப்பிட்டு கேட்கிறார்கள், என்னோடு 100% திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதை தவிர வேறு ஏதாவது கேளுங்களேன் அமீருல் முஃமினீனே என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் புரிந்து கொள்கிறார். அவர் மெதுவாக எழுந்து போய்விடுகிறார். அமீருல் முஃமினீனுடைய வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது என்றால் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் போய்விடுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையினுடைய இந்த சிக்கல்கள், பொருத்தமில்லாத தன்மைகள், சில நேரம் வருகிற முரண்பாடுகள் சகஜமானவை என்பதை நாம் இரண்டாவது அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, கணவன் என்பவனுடைய பெருமானம். அந்த பெருமானத்தை மிக கவனமாக நாம் கையாள வேண்டும். எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், திருமணம் முடித்து வந்திருக்கிறான், இனி என்னை அவன் முழுமையாக பொறுப்பேற்றிருக்கிறான், நான் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் எப்படி நடந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னுடைய முழுமையான பொறுப்பு அவனிடத்தில் இருக்கிறது, அவன் செய்யத்தான் வேண்டும் என்கிற ஒரு வகையான நிர்பந்தத்தோடு கணவன்மாரை அணுகுகிற ஒரு நிலையை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் பார்க்கிறோம். விதிவிலக்குகள் இருக்கலாம், ஆனால் அப்படி ஒரு இறுக்கமான சூழலுக்குள் அணுகுகிறோம். எனவேதான் நாம் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவுக்கு கணவன் கட்டுப்பட்டாக வேண்டும், அதற்கு ஓகே சொல்லியாக வேண்டும், அதை சரி என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அன்று இரவு நான் நீட்டிய சொத்தையை அடுத்த நாள் வரைக்கும் நான் சிரிக்க மாட்டேன் என்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. நிர்பந்திக்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, கணவன் என்கிற இந்த உறவு இருக்கிறது, இது இஸ்லாத்தில் மிக கடுமையாக வலியுறுத்தப்படுகிற, கண்ணியப்படுத்தப்படுகிற ஒரு உறவு. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு செய்தியை மாத்திரமே நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் போதும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கணவன் மனைவிக்கான உறவை பற்றி சொல்லுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது வழிபடுவது, சுஜூது செய்வது ஆகும் என்றிருந்திருந்தால் அந்த வார்த்தையை மிக கவனமாக கவனிக்க வேண்டும். ஒரு ஈமானிய சமுதாயத்தின் அல்லாஹ்வின் தூதருடைய மிகப்பெரிய முழக்கம்
இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வேறு யாருக்கும் சரம் தாழ்த்தக்கூடாது, வேறு யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது என்கிற பிரச்சாரம் தான். அந்த பிரச்சாரத்தின் ஆணிவேரை தொட்டு சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் நான் இன்னொரு மனிதனுக்கு கொடுப்பதாக இருந்திருந்தால் ஒரு மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு பணித்திருப்பேன் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் எப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நிர்பந்திக்கிறதோ அதே அடிப்படையில் தான் கணவனுடைய விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு ஒரு பெண் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால் தான் ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லுகிறார், எந்த வீட்டில் கணவனுடைய குரலை விட மனைவியினுடைய குரல் உயர்ந்து விடுகிறதோ அந்த வீட்டில் இருந்து நிம்மதி மெல்ல விடைபெற்று போய்விடும். எந்த வீட்டில் கணவனுடைய குரலை விட மனைவியினுடைய குரல் உயர்ந்து விடுகிறதோ அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார் ஒரு இஸ்லாமிய அறிஞர். அதுதான் யதார்த்தம். சில நேரம் சில கணவன்மார் பேச மாட்டார்கள், சில விஷயங்களில் மனைவியோடு முரண்பட்டு விடக் கூடாது, பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்ளக் கூடாது என்று மௌனம் சாதிப்பார்கள். விளைவு மனைவி நினைத்துக் கொள்வாள், நான் எதை பேசினாலும் இவரிடத்தில் பேசி சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டு நன்மையா தீமையா நல்லதா கெட்டதா என்கிற எந்த கவன இருப்பும் இல்லாமல் தான் விரும்பியவற்றை எல்லாம் அடைந்து கொள்ளுகிற நிர்பந்திக்கிற மனோநிலைக்கு வந்து அதை பெரும் சாதனையாக கூட சில பெண்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அப்படியான பெண்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் கணவனை நிர்பந்தித்து உள ரீதியாக மனவர்த்தத்தை ஏற்படுத்தி ஒரு கஷ்டத்தை கொடுத்து சிரமத்தை கொடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு சுகமும் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுக்கு எதிரானது என்பதை ஒவ்வொரு மனைவியும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியிலே போகிற, கணவனுடைய விருப்பம் இல்லாமல் அடுத்தவர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து வைக்கிற, கணவன் விரும்பாத ஆடைகளை அணிந்து கொண்டு வருகிற, மார்க்க வரையறைகள் சம்பந்தமாக கணவன் பேசுகிற பொழுது அவனுடைய குறைகளை சொல்லி காட்டி அவனை வாயடைக்க செய்கிற, மனிதன் என்ற அடிப்படையில் அவன் செய்துவிட்ட தவறுகளை காலாகாலமாக குத்தி காட்டிக் கொண்டு தங்களுடைய விஷயங்களை சாதித்துக் கொள்ளுகிற, தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கணவனின் மீது சுமத்திவிட்டு அவன் எதையும் கவனிக்கவில்லை என்ற பெயரில் அவனை காயப்படுத்தி நான் எல்லாம் செய்கிறேன் தானே, ஏன் இப்படி எனக்கு ஒரு பெயர் கிடைக்கிறது என்று அவன் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அதை பார்த்து நிம்மதி அடைகிற ஒவ்வொரு சகோதரையும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்கிற இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் விரும்பாத ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கணவனை சந்தோஷப்படுத்துதல் என்பது ஒரு மனைவி செய்கிற இபாதத்துகளில் ஆக உன்னதமானது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியினுடைய பண்பை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு சாலிஹான மனைவி, ஒரு கணவன் அவளை பார்க்கிற பொழுது அவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். ஒரு கெட்ட பெண்ணினுடைய அடையாளம், எந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்தில் பேசுவதற்கு பயப்படுகிறானோ, பேசினால் ஏதாவது குழப்பம் வந்துவிடும் என்று நினைக்கிறானோ, அந்த பெண் ஒரு கெட்ட பெண் என்பதற்குரிய அடையாளம் என்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். இன்றைய கால சூழல் அப்படி இருக்கிறது. பேசினால் பிரச்சனை வரும் என்று சொல்லுகிற அளவுக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை, செய்துவிட்டு போகட்டும் என்று பல ஆண்கள் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் செலவுக்கு கொடுக்கிறார்கள், ஏதாவது என்றால் எங்கும் போக வேண்டும் என்றால் அழைத்து போகிறார்கள். எதையும் கட்டளையாக, எதையும் தன்னுடைய அன்புக்கு கோரிக்கையாக விடுக்க முடியாது, ஏனென்றால் அதற்கு மாற்றமான பதில் தான் வரும் என்கிற ஒரு மனோநிலை. அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், கணவனுக்கு கட்டுப்படுதல் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அது இஸ்லாம் வலியுறுத்துகிற மிக உன்னதமான வணக்கம். நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்தில் தனித்தனியாக அது குறித்து விசாரிப்பான், தனித்தனியாக அது குறித்து விசாரிப்பான். இந்த உலகத்தில் வேண்டுமானால் உங்களுடைய அதிகாரத்தால், நீங்கள் ஏதோ படித்திருக்கிறீர்கள் என்பதால், அல்லது பொருளாதாரத்தில் வசதியோடு இருக்கிறீர்கள் என்பதால், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு பலம் இருக்கிறது என்பதால், என்னை தட்டி கேட்பதற்கு, என்னிடத்தில் பிரச்சனை வந்தால் எனக்கு ஒதுங்குவதற்கு ஆள் இருக்கிறது என்கிற காரணத்தினால் கணவனை அடக்கி வைத்திருக்கிறோம், அவனை பேசப்படாமல் வைத்திருக்கிறோம் என்பதை பெருமையாக நினைத்திருக்கலாம். அதனால் தான் இன்றைய பெண்ணியம் பேசுகிற, பெண்ணுரிமை பேசுகிற உலகத்திற்கு நாம் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
இன்றைய பெண்ணுரிமை பேசுகிற உலகம் பெண்களிடத்தில் 2 விஷயங்களை உருவாக்கி இருக்கிறது. ஒன்று, அவர்களுடைய நாவை அதிகரித்திருக்கிறது. 2, அவர்களுடைய ஆடைகளை குறைத்திருக்கிறது. இது 2ம் தான் அது சாதித்த சாதனை. விளைவு, ஆண் ஒரு வார்த்தை பேசிவிட்டால், ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டால், அந்த பிரச்சனையை பற்றி பேசி முடிப்பதற்கு முன்னர் 1000 வார்த்தைகளை பேசி முடித்து விடுவார்கள். அவனுடைய பரம்பரையை இழுத்து பேசி, ஒட்டுமொத்தமாக அவனுடைய குடும்பத்தை தாக்கி பேசி, அவன் கடந்த காலங்களில் செய்துவிட்ட தவறுகளை எல்லாம் எடுத்து பேசி, இனி அவன் பேசுவதற்கு வழி இல்லாமல் ஆக்கி மௌனமாக்கி விட்டுத்தான் அடுத்த விஷயத்திற்கு போகிற மனோநிலை இன்று பெண்களிடத்தில் வளர்ந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இது ஒரு பொழுதும் ஆரோக்கியமான மனோநிலை அல்ல. இது இஸ்லாத்திற்கு முரணான ஒரு மனோநிலை. பேச வேண்டும், எங்களுடைய தேவைகளை முறையிட வேண்டும். ஆனால் கணவன் என்று சொல்லுகிற அந்த அந்தஸ்திற்கு, அந்த கௌரவத்திற்கு குறையில்லாமல் பேசுகிற பண்பாடான மனைவிமாராக நாம் மாற வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.